யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெப்பாலை. இந்த வெப்பாலை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்பாலை மரம் வந்து பல்வேறு மருத்துவ குணங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துடைய இலை அமைப்புகள் பாருங்கள், எதிர் அடுக்குகள் இருக்கும். இந்த மாதிரி காய் இருக்கும், காராமணி காய் மாதிரி 2 காய் இருக்குது பாருங்கள், ஒட்டி இருக்கும். 2 காயும் பார்த்திங்கன்னா ஒட்டுன நிலையில் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். வெப்பாலையை பற்றி ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். அந்த பதிவுகளில் இந்த காயெலாம் இப்போ இல்லை. இந்த பதிவில் நம்ம இலை தழை இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்க்குறோம். இது எதுக்காக பயன்படுது? சோரியாசிஸ் எக்ஸிமாவுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ பல்வலி, கொடுமையான பல்வலி, பல் அரணை, பல் பூச்சி, இந்த மாதிரி பல் அவஸ்தை இனி வரக்கூடிய இது இப்போ ஆடி ஆனி புரட்டாசி இந்த மழை குளிர் தொடங்கும் போது காது வலியும் பல் வலியும் நிறைய பேருக்கு வரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது பல்வலிக்கான மருத்துவ முறை தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த வெப்பாலை வந்து செம்மண் பிரதேசத்தில் வளரக்கூடிய ஒரு தாவரம். தேவைப்படுறவங்க இதை நர்சரியில் கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த வெப்பாலை இலையை ஒரு 3 இலையை எடுத்து நல்லா மென்று நரன்னு மென்று, வாய் எரியும், நல்லா மென்று நரன்னு மென்று, அந்த பல் குழி இருக்குது, பல் பூச்சி இருக்குது, அந்த மாதிரி இடங்களில் அதை அப்படியே மென்று அந்த இடத்துல அந்த இலை சாந்தை வந்து அந்த இடத்துல வச்சோம்னா ஒரு 2-3 வினாடியில் உடனே அந்த பல்வலி நிற்கும். பல் அரணை, பல் சொத்தை, பல் பூச்சி, ஈறு வீக்கம். இதனால் குளிர்காலத்தில் இது அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு அவங்க சரியாக பல் துலக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பல் துலக்காத அந்த குழந்தைகளுக்கு பல்வலி ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வெப்பாலை இலையை ஒரே ஒரு இலை குழந்தைகளுக்காக இருந்தால், அதாவது 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஒரே ஒரு இலையை அரைச்சி சாந்து மாதிரி உருட்டி பல் சொத்தை இல்லை பல்குழி உள்ள இடத்துல இந்த சாந்தை அந்த அந்த இடத்துல வச்சோம்னா உடனே ஒரு 2 நிமிடத்தில் பல்வலி நின்று போயிடும். பல்வலிக்காக நாம் எடுத்துக்கக்கூடிய பெயின் கில்லர் மாத்திரைகள், சில பேர் பார்த்திங்கன்னா பல் வலிக்காக 2-3 பெயின் கில்லர் மாத்திரைகளை போடுவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் தான் வலி நிற்கும், திரும்பவும் பெயின் கில்லர் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பெயின் கில்லர் பயன்படுத்துறதுனால சிறுநீரகம் பழுதடைந்தும் மேலும் சில உறுப்புகள் பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் எளிமையான ஒரு தீர்வை நோக்கி தான் நாடுறாங்க. ஆங்கில மருத்துவம் எப்படி விரைவாக உங்களுக்கு தற்காலிக நிவாரணத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி நிவாரணத்துக்கு பழகி போச்சு இந்த உடம்பு. அப்போ என்ன பண்ணுறாங்க? உடனே அந்த மருத்துவத்தை நோக்கி ஓடுறாங்க. நம்மளுடைய மரபு சார்ந்த மருத்துவத்தில் இதுக்கு தீர்வு இருக்குது. இந்த பெரியவங்களாக இருந்தால் 3-5 இலையை மென்று சாப்பிட்டாலே போதும். மென்று முழுங்கிடக்கூடாது. மென்று அந்த பல் சொத்தை உள்ள இடத்துல வச்சா போதும், உடனே பல்வலி நிற்குங்க. அதனால் வெப்பாலை அரிசியும் மருத்துவ குணம், வெப்பாலை எண்ணெயும் தோல் வியாதிக்கு, வெப்பாலை இலையை மென்று சாப்பிட்றது மூலிமா பல்வலியும் சரி பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் உயிர்வேலியாக நம்ம வீடுகள் தோறும் வளர்க்க வேண்டிய மரம். மரத்தினுடைய அடையாளப்படுத்துகிறோம். இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரத்தில் பாருங்கன்னா இந்த மாதிரி காய் இருக்குது பாருங்கள். இது பேர் காராமணி காய் மாதிரி 2 இருக்கும். இது உள்ளதான் இந்த வெப்பாலை அரிசின்னு ஒன்று இருக்கும். அது மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். இலையோட அடுக்குகளில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எதிர் அடுக்குகளில் இருக்கும். இலைகள் வந்து இந்த பாருங்கள், 2 ஒரு இலை இன்னொரு இலை இப்படி மாற்று அடுக்குகளில் இருக்கும். அதே மாதிரி காய்களை பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து 2 காயும் ஒட்டுன நிலையில் இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள், இந்த காய் பாருங்கள். இந்த மரத்தில் இந்த மாதத்தில் தான் இந்த காயை பார்க்க முடியும். மற்ற இல்லை, இது வெடித்து அப்படியே பஞ்சு மாதிரி பறக்கும். கில்லுன இடத்துல பாருங்கள் பால் சொட்டுது பாருங்கள். இந்த இலைகள்லையும் பால் சொட்டும். இதுதான் இந்த மரத்தினுடைய இலையம். இதோ பாருங்கள், பால் பாருங்கள். உயிர்வேலி மரங்களை வீடுகள் தோறும் வளர்ப்போம். நோயில்லா சமுதாயம் வாழ்வோம். நன்றி நண்பர்களே.